ஹலோ ஆல். யூஜிசினெட் டிசம்பர் 2023 எக்ஸாம்க்குரிய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸை தாண்டி அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் டீடைல்டா இந்த வீடியோல உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ஸ்டே கனெக்டட். ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்குரிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ரிசல்ட்ஸ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதற்கு அடுத்து என்ன செய்யணும், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படி கேட்டீங்கன்னா, இந்த 2024 வந்து ரொம்ப முக்கியமான வருஷம் தான் நான் சொல்லுவேன். யாரெல்லாம் வந்து ஒரு காலேஜ்லயோ இல்ல யூனிவர்சிட்டிலயோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்குரிய அரசாங்க வேலைக்கு இந்த இயர் வந்து ஒரு சூப்பர்ப் இயர். ஏன்னா இந்த வருஷத்துல 2 முறை வந்து உங்களுக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் வருது, 2 முறை டிஎன் செட் எக்ஸாம் வருது, அண்ட் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் கூட வருது. ஸோ ஏற்கனவே நீங்க யூஜிசி நெட் டிஎன் செட் கிளியர் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் எழுத தகுதியானவர்கள். அப்படி இல்லைன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த இயர் வந்து நீங்க யூஜிசி நெட் அல்லது டிஎன் செட் ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க தாராளமா காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அண்ட் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ல உங்களுக்கு அரசாங்க கல்லூரிகள்ல உதவி பேராசிரியரா பணிபுரியறதுக்கு பணி நியமனம் செய்து தரப்படும். அப்போ இது வந்து ஒரு பணி நியமனத்துக்குரிய ஒரு தேர்வு தான். ஸோ உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இந்த வாய்ப்புகள் நிறைஞ்ச இந்த 2024 இது தவிர இன்னும் இதுல நிறைய அடிஷனலா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அடுத்து ஒரு ஃப்ரீ வெபினார்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 2024 இந்த எக்ஸாம்ஸ் பத்தி குறிப்பா யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட் 2024 எக்ஸாம்ஸை நம்ம எப்படி கையாளணும், இதுல வந்து நம்ம என்ன மாதிரியான அப்ரோச் எடுத்துட்டு போனா இந்த எக்ஸாம்ஸ் ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கறத ஒரு ஃப்ரீ வெபினார்ல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த வெபினார் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், மேத்தமெட்டிக்ஸ், லைஃப் சயின்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்றோம். ஸோ ஒரு சில பேர் கேட்கலாம், மேம் இதுல என்னோட மேஜர் சப்ஜெக்ட் இல்ல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இது தவிர வேற மேஜர் சப்ஜெக்ட் கூட இருக்கலாம். எஜுகேஷன், சைக்காலஜி, கிரிமினாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வேற மேஜர் சப்ஜெக்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ நீங்க எல்லாருமே பேப்பர் 1 ஃப்ரீ வெபினார்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஸ்ட்ராட்டஜி அங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன் அடிஷன் டு தட் இந்த ஃப்ரீ வெபினார்ல நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, தெளிவா நம்மளோட சிலபஸ் அனாலிசிஸ் பண்ண போறோம், நம்மளோட எக்ஸாம் பேட்டர்னை புரிஞ்சுக்க போறோம். ஸோ இது 2 தெளிவா புரிஞ்சாலே நமக்குரிய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத நம்ம டிவைஸ் பண்ணிட முடியும். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத நம்ம டிசைன் பண்ணிட்டு நமக்கு என்ன கட் ஆஃப் தேவைப்படுது, அதாவது நம்ம கேட்டகரிக்கு நம்ம சப்ஜெக்ட்ல எவ்வளவு கட் ஆஃப் தேவைப்படுது, நம்ம நெட் கிளியர் பண்ணணும்னா ஒரு கட் ஆஃப் தேவைப்படும், ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணணும்னா ஒரு கட் ஆஃப் தேவைப்படும். ஸோ அந்த கட் ஆஃப் வந்து ப்ரீவியஸ் இயர்ல எப்படி இருக்குங்கிறத தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு, ஸோ அடுத்து வர இந்த 2024 எக்ஸாம்ல இந்த மார்க் எடுக்கணும்னா நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டா போடணும், அப்ப பேப்பர் 1ல எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், பேப்பர் 2ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப தெளிவா நம்மளோட ஃப்ரீ வெபினார்ல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ எவ்ரி சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுல போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஃப்ரீ வெபினார் தான். நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களோட சப்ஜெக்ட் வைஸ் லிங்க் தருவேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அவங்கவுங்க சப்ஜெக்ட்டுக்குரிய அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் தருவேன். ஸோ நீங்க அங்க போய் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஜெக்ட்ல இல்லாதவங்க வந்து நான் சொன்ன மாதிரி பேப்பர் 1 லிங்க் எடுத்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இன் அடிஷன் டு தட் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் வரும். அந்த வாட்ஸ்அப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கான்டாக்ட். அதாவது அதுலதான் நான் உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து வெபினார் நடக்கும், என்ன டைம்ல நடக்கும், அந்த வெபினாரோட லிங்க் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதுலதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அண்ட் உங்க சப்ஜெக்ட்க்குரிய வாட்ஸ்அப் குரூப்லயே நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா இந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க, கமெண்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். கைண்ட்லி ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும் இந்த ஃப்ரீ வெபினார். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.